நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கன்னி ராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். கன்னி ராசிக்கு 9ல் குரு வர்றதுனால நினைத்தது நடக்கும், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தானாக தேடி வரும். பொதுவாகவே 9ல் குருன்றது மிக 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 சிறப்பான அமைப்பு. அதே மாதிரி கடந்த 6 மாதங்களாக இந்த ராகு கேது பயிற்சியால் நிறைய ஒரு மன உளைச்சல், நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாயிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போது குருவோட பார்வையால், குருவோட அருளால். அதே மாதிரி தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள், இவர்களோட உறவுகள்லாம் மேம்படும். அதே மாதிரி தந்தையோட ஆதரவுன்றது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களை வழி நடத்துறதுக்கு உங்களோட நலம் விரும்பிகள்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்க நலம் விரும்பிகள் சரியான பாதையில உங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. மனதுல நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதே மாதிரி கோவில் திருப்பணிகளுக்கெல்லாம் உதவுற யோகங்கள்லாம் உண்டாகும். அதே மாதிரி திருமணமாகி பிரிந்து 2ஆம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும் யோகம் உண்டாகும். அதே மாதிரி தூரமா பயணம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டாகும். அது தொழில் நிமித்தமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சந்தோஷமா போயிட்டு வர்ற ஒரு இதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தோட அருள்ன்றது பரிபூர்ணமா கிடைக்கும் காலம் இது. கண்ணிலேயே குரு பார்க்கறதுனால கேதுவும் அங்க இருக்கிறதுனால உங்களோட ஆன்மீக எண்ணங்கள்ன்றது மிகவும் அதிகமாகும். அதாவது உங்க ஆழ் மனம் தெளிவா வேலை செய்யும். இது போன்ற நேரத்தில் நீங்கள் இந்த சித்தர்கள் ஜீவசமாதி இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில நீங்கள் எண்ணிய விஷயங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக ஈடேறும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது புது முயற்சிகள் எல்லாமே ஈடேறும். உங்களுக்குள்ள ஒரு தைரியங்கள்லாம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரோட ஏதாவது சண்டைகள் ஏற்பட்டு இருந்தா அந்த சண்டைகள்லாம் நீங்கி திரும்பவும் பழைய மாதிரி பழகுவீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் காலம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு விற்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால இடங்களை விற்க முடியும். உங்களோட இளைய சகோதரங்களான தம்பி தங்கையோட கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தா அதெல்லாம் பரிபூர்ணமா நீங்க இப்ப திரும்பவும் பழைய மாதிரி நட்புறவோட மாறுவீங்க. குருவோட பார்வை மகர ராசியில படுறதுனால உங்களோட 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு. இந்த நேரத்துல நீங்க முயற்சிச்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால தொடர்ச்சியா குலதெய்வத்தோட வணங்கிட்டே வாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில அனைத்துமே வளம் உண்டாகும். அதே மாதிரி எதிரிகள்லாம் பரிபூர்ணமா விலகுவார்கள். எதிரி தொல்லை பரிபூர்ணமா நீங்கும். அதே மாதிரி உடல்ல ஆரோக்கியம் அப்படின்றது பரிபூர்ணமா அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கான திட்டங்கள்லாம் பரிபூர்ணமா போடுவீங்க. உங்களோட தாத்தா இவங்கெல்லாம் இருந்தா அவங்களோட இருக்கிற பாண்டிங் இன்னும் அதிகரிக்கும். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன் அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டமா இருக்கு கன்னி ராசிக்கு. மேலும் இதை இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு ராசியிலேயே கேது இருக்கிறார். அதனால ஆன்மீக சிந்தனையை தொடர்ந்து அதிகரித்து இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். அதாவது நீங்க இந்த காலத்துல மிகவும் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடை தொடர்ச்சியா பிடிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள், நீங்க இப்போ உங்களை வழி நடத்துற உங்க நலம் விரும்பிகள் இவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியா ஏதாவது நன்மைகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்னதா ஒரு கிஃப்ட் இல்லைன்னா உங்ககிட்ட பிளஸிங்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்துல இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களால இயன்ற தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரணும். குறிப்பா இந்த கோவில் அருகில் யாராவது ஏதாவது கேட்கும்போது அவங்களுக்கு தானங்கள் தரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த குரு பயிற்சி பலன்கள் இப்போ நான் சொன்னதை விட இன்னும் பன்மடங்கு பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள்
வந்து இருக்கு. இந்த குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் வந்து பொது பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் வந்து கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கு. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.